காய்ஸ் நாங்கள் வந்து திருப்பதி வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு ஒரு ரைடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். நாங்கள் சேஃப்டியாக நல்லபடியாக போகணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிருக்கோம். ஓகே, திருப்பதிக்கு ஒரு பாய் சொல்லிவிடுங்க எல்லோரும். திருப்பதிக்கு ஒரு பாய் சொல்கிறேங்க. இதுதான் திருப்பதியோட மெயின் என்ட்ரன்ஸு. காய்ஸ் அங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தேன் நான். அதாவது என்னென்னா, கோயில்னாவோ ஆந்திராவில் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற கல்வெட்டு எல்லாமே தமிழில் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? தமிழ் வாழ்க. என்ன நான் சொல்கிறது? தமிழ் வாழ்க. தமிழ் ஓங்கா அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு தெரில. இது பாருங்க காய்ஸ், விண்மில் அயர் பெட்ரோல் பங்கே மேலே எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறானுங்க காய்ஸ். மோசமான ஆளுங்க. ஆனால் இவ்வளோ டெவலப் பண்ணி கோயில் இன்னும் டெவலப் பண்ணியிருக்கோம். கோவில் நல்லா டெவலப். வாவ், சூப்பர் ரைடி. மலை மேலே ஏறிக்கிறாருங்க உங்களுக்கு. வியூ. வாங்க லீவ் டைமில் வந்து ஃபேமிலியோட. புரியல. Bye bye Tirupati, bye bye. வாடா வாடா. இதுதான் கடைசி படி காய்ஸ். நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இந்த வழியில் தான் வருவீங்க. பார்த்துக்கீங்க. இதுதான் லாஸ்ட் மண்டபம். இப்போ வந்தீங்கன்னாக்கா உங்களோட நடப்பாயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் ஒன்றும் பெண்டு கழுவிடுவேன். என்ன பண்ண முடியும்? இந்த ரோட்டில் வந்து பார்த்தா தெரியுமா? தெரியும் நினைக்கிறேன். மேபி தெரியும் நினைக்கிறேன். நான் பஸ்ஸில் போகும்போது பார்த்துக்கிறேன். பஸ்ஸில் கீழே போகும்போது guys, this is tunnel. நல்ல கொஞ்ச நேரம் வராங்க. இது நடப்பாதை. guys மறுபடியும் பாருங்க, சிங்கம், புலி, யானை. பயங்கரமாக இருக்குது. ஃபோனை பிடிச்சிங்க பாருங்க. கைஸ் எங்களை வந்து வீடியோ எடுக்க சொன்னாக்கா ஆப்போனன்ட் டீம் நம்மளை வந்து போடான்றாங்க கைஸ். நம்ம மட்டும் அவங்கள அழகழகாக எடுக்கணும். போடுங்க போடுங்க. ரெண்டு போடுறேன் திண்டு அந்த காற்று அடிக்க போகிறாங்க.
இங்கே பாருங்க இறங்குங்க. ஏன்னா ஏகப்பட்ட வளைவு இருக்குது. அந்த டிரைவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹாய் பாருங்க, நேராக போய் தூக்கத்தில் நைட்டில் வந்து விட்டர்ன்னு வைங்க, டேரெக்டாக கீழே தான். வந்து அனகொண்டா இருக்கு கைஸ், உங்களுக்கு காட்டுறேங்க அனகொண்டா. அது வந்து ஏற வழி கைஸ். இது வந்து செகண்ட் மலை. ஹேர்பின் பண்ணிங்க அதிகமாக இருக்குல்ல? ஆமாண்ணா, நான் தான் பார்த்தேன். நான் அத்தனை மேப்லேயே காமிச்சிட்டேண்ணா. சரியான போயிட்டு இங்கே மாமா நிற்கிறார். ஆமாம், மாமாவுக்கு ஒரு சே ஹாய் 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 சொன்னாரு. இது வந்து நடப்பாதையில் வர ஒரு ஈஸியாக வருது. இது நம்ம ஏறும் போது பார்க்க முடியாது, இறங்கும் போது தான் பார்க்க முடியாது. அப்போல்லாம் காட்டு உள்ளே இருக்குன்னா ரோட் மேலே வந்துடுறாங்க. ஓ, இது வந்து காட்டு உள்ளேருந்து மேலே வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபினிஷிங். ஓகே காய்ஸ், இங்கே வந்தீங்கன்னா எதோ என்ஜாய் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லா ஸ்டேட்டு பொண்ணுங்களும் வரும் காய்ஸ், ஜாலியாக இருக்கலாம். வாங்க. இவங்களாம் வந்து மார்னிங் ஏற ஆரம்பித்தாங்க, சொல்ல முடியாது நைட்டு கூட ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை இவங்களாலாம் இவ்வளோ சீக்கிரம்லாம் மேலே வந்துருக்க முடியாது. மேபி நேற்று ஈவினிங் இல்லை நைட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ தான் மேலே வந்துருக்காங்க. அதாவது ஃபைனல் ஸ்டேஜ். இன்னும் இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போனாங்கனாக்கா ரீச் ஆகிடுவாங்க கைஸ். ரொம்ப கஷ்டம் நடந்து வர்றது. இந்த டனல்லேருந்து மறுபடியும் காட்டு உள்ளே போவோம் கைஸ். பாதை மேலே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவோம். நல்லா இருக்கும் வீடியோ. இங்கே பாருங்க கைஸ், கருக்கு வர. ஏன்னா பாருங்க, சிங்கம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பாருங்க. பார்த்து மறக்காம சொல்லுங்கள். நிறைய பேர் இது என்ன வீடியோன்னு தெரியாமல் மூழ்காதீங்க. நாங்கள் வந்து திருப்பதியிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். திருப்பதி
யானை இருக்கு. எங்கன்னா யானையை பார்த்தீங்கன்னா ஏசுன்னு சொல்லுங்க. அந்த யானையை நம்மளான்னு பார்க்கலாம். மேபி யானைங்கெல்லாம் ரொம்ப சோம்பேறி, இவ்வளோ மார்னிங் எழுந்துருக்கு. பார்க்கலாம், நம்ம லக்கு இருந்தாக்கா இங்கே தான் போயிட்டு. டாக்ஸ் செலுத்தையில் இருக்கு. உங்களுக்கு எதுக்கு அது ரிஸ்க்கு? அது எங்கன்னா பசி டிரைவர் ஒன்றும் பண்ண முடியாது. புளிக்கு பால் கொடுக்குறியா? பால் வைக்கிறான் எங்கள் டிரைவருக்கு எவ்வளோ தெரியுமாங்கனாக்கா, புளிக்கே பால் வைக்கிறான். போயிட பார்க்கலாம், நீங்கள் போய் பால் வச்சுட்டு வாங்க, இல்லை ஒரு ஃபுட்டு வாங்கினா வச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ரைடிங் ஸ்பாட்னா. பூச்சி தெரியுதா? காய்ஸ், இந்த இடத்துல சிறுத்தை இருக்குது காய்ஸ். சாரி, டைகர். டைகர்னா பிடிக்கணும் காய்ஸ். டைகருக்கு என்ன சொல்லுவாங்க? டைகருக்கு புலி. குழம்புல போடுற புலி இல்லை காய்ஸ். இது வந்து நடப்பாது. இது வந்து ஆஞ்சநேயர். இது வந்து 4th கேட்டோ சம்திங் ஆஞ்சநேயர் இருப்பாரு. பாருங்க காய்ஸ், இது நடந்து வரணும். வயசானவராக நடந்து வராங்க. ஏன்னா ஒரு கேட்பீங்க. நாங்கள் ஒரு அர்ஜென்ட்டுக்காக வந்தோம். ஒரு 2 days பிளான் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டோம். வேறு எதுவும் இல்லை. இது பாருங்க காய்ஸ், கரடி இருக்குங்க. கரெக்டாக இருக்கு. கரடி இருக்கு காய்ஸ். அதுவும் நைட்டில் இந்த சைடு நடந்து வரவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். ஏன்னாக்கா கரடிக்கோ சிங்கத்துக்கோ இறையாயிடுது. வந்தால் அதே மாதிரி கும்பலாக வாங்க. தனியாக வந்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு. கும்பலாக வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கத்தாலேயும் சரி, அதாலையும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல சிங்கம் இருக்குது காய்ஸ். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அலப்பறை ஸ்டார்ட் ஆகிடும். கும்பலாக வந்தீங்கன்னா எல்லோரும் ஒரே டைமில் கத்தினாக்கா ஓடிடும். தனியாக மாட்டிங்கன்னா பிரிச்சு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் உடனே எங்களோட அண்ணாக்கு கால் பண்ணுங்கள். அவரோட நம்பர் சொல்லுவார். அவர் வந்தாருன்னா புள்ளிக்கே பால் வைப்பார். மறந்துடாதீங்க. நான் வச்சுருந்தேன். கிருஷ்ணர் நடந்து போகிற பாதை. பால் பவுடரில் வைக்கிறியா? பால் பவுடர் மேபி சிங்கம் குடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது வச்சு பார்த்து காய்ச்சி போயிடுமா காய்ஸ். அப்படி சப்போஸ் புலி பால் பவுடர் சாப்பிட்ணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். புளி பால் பவுட்ரு சாப்பிடுமா, பால் குடிக்குமா? நான் நினைக்கிறேன் மேபி எங்களோட அண்ணனோட பிளட்டு தான் குடிக்கணும்னு நினைக்கிறேன். பால் பவுட்ரு வைக்கிற பால் பவுட்ரு உடம்புல நான் 600 பிளட்டு மருந்து வருது படி. ஃபுல்லாகவே நடந்து போகிற போகிறோம். இன்னொரு நாள் நாங்கள் வரோம், கண்டிப்பாக வரோம் திருப்பதிக்கு. நடந்து வந்து அன்றைக்கி உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அது இந்த இயரும் நடக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயரும் நடக்கலாம். கண்டிப்பாக நடந்து வந்து ஒரு வீடியோ போடுவோம். ஏய் சட்டா பாய் மொட்டத்தலையா பாய் கட்டினே போகிறோம். சட்டா பாய் ஃபுல்லாக வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ நல்லா பிரேக் இருக்கிற வண்டி எடுத்துனாங்க. வண்டியில் வந்தீங்கன்னாக்கா அப்படி வண்டியில் பிரேக் இல்லைன்னா டேரக்ட் டை, பேசுகிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துலாம் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறது நல்லது. நைட்டில் வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நைட்டில் எத்தனை மணினா க்ளோஸு? கீழே கேட்டு 7 o'clock க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடியே வாங்க. சப்போஸ் அது 6 o'clock கூட நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டிங்கன்னா கூட மேலே வரத்துக்கு லேட் ஆகிடும். அப்புறம் ஏன்னா இந்த மாதிரி நரிக்கிற மாட்டிக்கிறீங்க. இடத்துல ஃபுல்லாக நரி இருக்குது கைஸ். நரி, மானு எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். மானு நீங்கள் வர வழியில் நடந்து வர பாதையில் பார்க்கலாம் கைஸ். மானு வந்து நடந்து வர பாதையில் பக்கத்துலேயே இருக்குது. அந்த இடத்துல பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் நீங்கள் விழுந்தீங்கன்னா உடனே திரும்பி போகிறோம். அவசர உதவி 108 எப்போன்னு இருக்குது. நான் சாப்பிட்டு 2 இட்லி தான் இருக்குது, 2 பூரி தாங்க. அதே ஜீரணம் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ணுறது இல்லை. நேற்று நைட்டு வந்து 10 பேர் இறங்குறாங்க போடுதுன்னா காட்டு பண்ணி யாரெல்லாம் இருக்குது. காட்டு பண்ணி ஒரே சுடுங்க. காட்டு பண்ணி பார்த்தா ஐய் என்னது குடும்பம் பார்த்து கிட்ட உண்டு கைஸ். கீழே ஒரு 3-4 ரன்னிங் சொல்லுங்கள். அவ்வளோதான். ஆபத்தானது எதுவும் இல்லை. ஆபத்தானது ஆனால் எதுவுமே நம்ம கண்ணில் மாட்டல கைஸ். ஆனால் ஒரு நாள் நடந்து வரலாம். நடந்து வரப்போ பார்க்கலாம். வரல ரைட். இந்த இடத்துல சிறுத்தை இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சிறுத்தை. ரொம்ப கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. உஷாராகவே ட்ராவல் பண்ணுங்கள்.